Hi students, good evening. Good evening Alpa. Hello, hi. Hello everyone. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லீவ் வரப்போகுதுங்கிற ஜாலியில் இருக்கீங்களா? எஸ் 2 நாள் வேற லீவ் கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் இருக்கா? இல்லை லீவ் தானா எல்லாத்துக்கும்? ஹாய் லக்ஷ்மி, குட் ஈவினிங்மா, குட் ஈவினிங். ஸோ எல்லாத்துக்கும் லீவா இல்லை வந்து ஸ்கூல் இருக்கா? இண்டிபெண்டன்ஸ் டேனால சில பேர்த்துக்கு லீவ் கொடுக்கலாம், ஆனால் சில பேர்த்துக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வந்து கண்டிப்பாக வைப்பாங்க இல்லையா? ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா என்ன? எஸ், கேன் யூ ஆல் ஹியர் மீப்பா? கேட்குதா? நான் பேசுகிறது கேட்குதா? ஸோ இன்றைக்கி செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக் பேக் கொஷின்ஸ், அதாவது எக்ஸசைஸ் கொஷின் சால்வ் பண்ணுறது இல்லாமல், ஸோ என்ன ஷாலினி? நோ இல்லையே. ஹாய்மா, குட் ஈவினிங். ஓகே, எஸ்பா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக் பேக் கொஷின்ஸ் இன்னும் வந்து 3 கொஷின் தான் இருக்குது அந்த எக்ஸசைஸ் 5.5ல. ஸோ அந்த 3 கொஷின்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு க்ரியேட்டிவ் கொஷின் கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் 3 இயர்ஸோட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர் நான் எடுக்கும் போதும் அதோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் கொஷின்ஸை நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி 5 மார்க் கொஷின்ஸ் நம்ம பார்க்குறனால ஸோ 5 மார்க்கோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். சரியா? ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Shall we start the class pa? Yeah, yes ma. Okay, so start பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 5.5ல 8th கொஷின். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அஷ்யூம் தட் வாட்டர் இஷ்யூயிங் ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் த ஹாரிசான்டல் பைப். ஸோ ஜஸ்ட் இமேஜின். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாரிசான்டல் பைப்பில் இருந்து ஸோ த வாட்டர் வந்து உங்களுக்கு வெளியே வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 0.5 மீட்டர் அபவ் த கிரவுண்டுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. டிஸ்கிரைப்ஸ் ஏ பேரபோலிக் பாத். அந்த வாட்டர் இஷ்யூ ஆகிறது கூட நமக்கு வந்து பேரபோலிக் பாத் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ த வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலிக் பாத் is at end of the pipe. So vertex வந்து எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பைப்போட எண்ட்ல சொல்லியிருக்காங்க. end of the pipe வந்து சொல்லியிருக்காங்க. vertex வந்து end of the pipe. ஓகேவா? and next வந்து பாத்தீங்க அப்படின்னா at a position 2.5 meter below the line of the pipe. okay, below the line of the pipe the flow of water has curved outward 3 meter beyond the vertical line through the end of the pipe. ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ the diagram வந்து நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ தட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்ன அருளரசு நேரமா ஜாயின் பண்ணிட்டீங்க? கிளாஸ் போலியா? டைப் ரைட்டிங் கிளாஸ் போலியா? ஹாய் பிரிதேஷ், குட் ஈவினிங். எஸ்மா, ஹாய் ஷாலினி, குட் ஈவினிங் டா. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹவு ஃபார் பியாண்ட் திஸ் வெர்டிக்கல் லைன் வில் த வாட்டர் ஸ்ட்ரைக் த கிரவுண்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெர்டிக்கல் லைன் இப்போ கிரவுண்டுக்கு அது வந்து போகுது இல்லையா? ஸோ அந்த கிரவுண்டுக்கு போகிற அந்த வெர்டிக்கல் லைனோட மீட்டர், அதாவது வந்துட்டு அதோட மெஷர்மெண்ட்டு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிடலாமா? ஸோ என்னென்ன சொல்லியிருந்தாங்க? எஸ், ஸோ இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ த நெக்ஸ்ட் பேஜில் நம்ம அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஏன்னா திருப்பி பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஆக்சஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ த பைப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? பைப் இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதுல இருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த வாட்டர் ஃப்ளோ வந்து ஐயோ 1 செகண்ட்மா. ஸோ இதுல இருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த வாட்டர் ஃப்ளோ வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதோட மெஷர்மெண்ட்டை நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? 7.5 மீட்டர் above the ground. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு 7.5 மீட்டர். சரிங்களா? 7.5 மீட்டர். யா, ஓகே, வணக்கம்ப்பா. ஓகே அருளரசன், ஓகே லீவ், தட்ஸ் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலிக் பாத் இஸ் எஸ் அட் த எண்ட் ஆஃப் த பைப்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வெர்டெக்ஸ் நீங்கள் எங்கே எடுப்பீங்க? இந்த இடத்துல. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டெக்ஸை நீங்கள் எடுப்பீங்க. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வெர்டெக்ஸ்ன்னு சொல்லியாச்சு. அட் ஏ பொசிஷன் 2.5 மீட்டர் பிலோ த லைன் ஆஃப் த பைப், அதாவது பைப்புக்கு கீழே. ஓகேவா? பைப்புக்கு கீழே 2.5 மீட்டர். ஓகேவா? 2.5 மீட்டர் பிலோ த லைன் ஆஃப் த பைப் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஹஸ் கர்வ்டு அவுட்வர்ட் 3 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல
இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து 2.5 மீட்டர், 7.5ல் 2.5 மீட்டர், சரியா? ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட வாட்டர் லெவல், ஸோ வாட்டர் லெவல் எந்த இதுக்கு வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா 3 மீட்டர் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மீட்டர் வரைக்கும் போயிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் beyond the vertical line through the end of the pipe. Okay, so இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா so how far beyond this vertical line will the water strike the ground அப்படிங்கறத நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கிரவுண்டுக்கு போயிருக்கு தெரியுமா? ஸோ இந்த கிரவுண்டுக்கு போயிருக்கிற வாட்டர் எவ்வளோ மீட்டர் தள்ளி போய் இருந்திருக்கு அப்படிங்கறது தான் கேட்குறாங்க, சரியா? எவ்வளோ தூரம் அது வந்து போயிருக்கு, அந்த பேரபோலிக் பார்த்துருக்கு இல்லையா? ஸோ அதோட எண்ட் ஆஃப் த பாயிண்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வந்து போயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கு பேலன்ஸ் இருக்கிறதுக்கும் நீங்க வந்து நேமிங் பண்ணிக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இது பின்னு எடுத்துக்கலாம், இது சி, அண்ட் இங்கிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டீன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து நான் ஒரு வேல்யூ நான் எடுக்கிறேன். ஸோ எங்கே அப்படின்னா லைக் இந்த இடத்துல, சரிங்களா? இப்போ 2.5 மீட்டருக்கு வந்து நம்ம ஒரு லென்த் வந்து எடுத்துட்டோம், கரெக்டா? அதோட ரிமைனிங் எவ்வளோ இருப்பாங்க, அதோட ரிமைனிங்கும் நம்ம எடுத்து எழுதி வச்சுக்கலாம், சரியா? ஸோ அது ரிமைனிங் எவ்வளோ இருப்பாங்கப்பா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 7.5 மீட்டர் above the ground வந்து சொல்லியிருக்கோம். அதில் வந்து 2.5 மீட்டருக்கு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த 2.5 மீட்டர் போச்சு அப்படின்னா ஸோ ரிமைனிங் வந்து இங்கே எத்தனை பேர் இருப்பாங்கப்பா? எஸ், அங்கே எவ்வளோ மீட்டர் வந்து இருப்பாங்க? லைவ்ல இருக்கிறவங்க எல்லாரும் அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிருங்க, ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே, நீங்கள் தூங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் கிளாஸும் தூங்கிட்டே தான் போகும். ஜஸ்ட் ஆன்சர் மீ. ஓகே, ஸோ அங்கே எவ்வளோ மீட்டர் இருப்பாங்கப்பா? ஜஸ்ட் சப்ராக்ட் த வேல்யூ, இட் இஸ் 5, ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மீட்டர் இருப்பாங்க. ஸோ இதோட வேல்யூவை நான் ஈன்னு சொல்லி எடுத்துக்கிறேன், இதோட வேல்யூ நான் ஈன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம யாரை ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இவங்க தான், இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணோம், சரிங்களா? ஸோ இதோட லைக் இதோட லென்த்தை மட்டும்தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம், சரிங்களா? ஓகேவா? ஸோ ஓலேருந்து டி வரைக்கும் இருக்கிற வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது அப்படியே நான் எடுத்து கொஞ்சம் அந்த பக்கம் ஸோ த நெக்ஸ்ட் பேஜில் நான் வந்து போட்டுக்கிறேன்ப்பா. ஓகேம்மா. ஸோ இப்போ இதோட பேராபோலிக் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? எஸ், இதோட பேராபோலிக் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்ப்பா? பேராபோலிக் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் சொல்லுங்க. டக்கு டக்குன்னு ஆன்சர் சொன்னீங்கன்னா தான் சால்வ் பண்ண முடியும். ஆமா தானே? இல்லையா? Downward parabola. So what is the equation ma? It is a downward parabola. So what is the equation? X minus x square equal to minus 4ay, right? So x minus h the whole square which is equal to minus 4a into y minus k the whole square. Sorry, y minus k. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா vertexன்னு சொல்லி ஒருத்தரை மென்ஷன் பண்ணாங்க, கரெக்டா? vertexன்னு சொல்லிட்டு யாரு? இந்த ஏங்கிற டேர்ம் தான் vertexன்னு சொன்னாங்க. அதோட vertex வேல்யூ என்னவா இருக்கும்பா? எஸ், அதோட வேர்டெக்ஸ் என்னவா இருக்கும்? வேர்டெக்ஸ் என்னவா இருப்பாங்க? It is 0,7.5 இல்லையா? It is 0,7.5. 0,7.5. அப்போ அவங்களை நீங்க எங்க எடுத்துக்கோங்க. So the vertex equal to 0,7.5. இப்போ இந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து நீங்க என்ன பண்ணலாம்? So the equationல substitute பண்ணுங்க. அப்போ x minus 0 the whole square. So minus 4a into y minus 7.5 அப்படிங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா? அப்போ இது எப்படி சேஞ்ச் ஆகும்? x square minus 4a into y minus 7.5 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இந்த இடத்துல பிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா? 2.5 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தோம். அண்ட் 3 மீட்டருக்கு ஒரு வேல்யூ வந்து எடுத்திருந்தோம், கரெக்டா? அதாவது ஏபி ஈக்குவல் டு 2.5 மீட்டர் and BC no. So BC equal to 3 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ the next value, ஓகேவா? ஸோ next value வேற என்ன? எஸ், OA வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 7.5 மீட்டர் அண்ட் நெக்ஸ்ட் வந்து OB வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது which is parallel to அந்த 5 மீட்டர் நம்மளோட CE இருக்கு இல்லையா? அதை நீங்க எடுத்து எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ OB or CE. ஸோ இட் பிகம்ஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 5 இல்லைங்களா? இட் பிகம்ஸ் 5, ஓகேவா? 5 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த குவார்டினேட் பாயிண்ட் இருக்காங்க இல்லையா? சிங்கிற பாயிண்ட் இருக்காங்கல்ல, அதோட குவார்டினேட்ஸ் யாரெல்லாம் வருவாங்க? குவார்டினேட்ஸ் அப்படின்னாலே யூஸ்வலி வி டேக்கன் த வேல்யூ x, y, ரைட்? ஓகே, அப்ப சியோட குவார்டினேட்ஸ் யாரா இருப்பாங்க? சியோட குவார்டினேட்ஸ் யாரா இருப்பாங்க? ஓகே பிரிதேஷ், ஓகே. எஸ்,
So it is 3,5. No, it is 3,5. Okay va? So 3,5 in the first equation la substitute பண்ணுங்க. Okay va? So coordinates, one second ma. So the coordinates points வந்து நம்ம எடுக்கிறோம். So coordinates of C, ஓகேங்களா? So C வந்து பாத்தீங்க அப்படின்னா 3,5. So இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா x, y ன்னு எடுக்கிறோம். இந்த வேல்யூவை எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. அப்ப இது என்ன ஆகும் நமக்கு 3 square which is equal to minus 4a and 5 minus 7.5. 5 minus 7.5 அப்படின்னு சொல்லி இருக்கு. Great. Okay, so per 9 equal to minus 4a, இது என்ன ஆகும் நமக்கு minus 2.5 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகுமா? இப்போ இதுல இருந்து நம்ம 4a ஓட வேல்யூ தான் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? அப்ப இது என்ன ஆகும் நமக்கு 4a ஆப்போசிட் சைடுல நீங்க கொண்டு வந்துடலாம். So the remaining value 9 divided by 2.5, ஏன்னா minus minus வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு plus ஆயிரும். So simply you can take a 4a. இல்ல நான் வந்துட்டு minus 4a கே நான் வந்து எடுக்கிறேன். Hi Sahana, what a surprise. Yeah, okay Rohit, good. Okay, so இப்போ minus 4a கே நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன ஆகும் அப்படின்னா 9 divided by minus 2.5 வரும். இல்லை நான் 4a பாசிட்டிவ்ல நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா it becomes 9 divided by 2.5. So it's up to you. நீங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க வந்து எடுத்துக்கலாம், சரியா? ஓகேவா? ஸோ இது இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்க minus 4a எடுக்கலாம், இல்லை நான் 4a எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான், சரிங்களா? ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஆனால் வந்து ப்ளஸ் மைனஸை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஆன்சர் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் கால்குலேட் பண்ணாதான் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும்? எஸ், ஸோ இப்போ வந்துட்டு இந்த 4a எடுத்துட்டு போய் அகைன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த பேராபோலா ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ சப்ஸ்டியூட் 4a in first equation. அப்ப இது என்ன ஆகும்? x square equal to minus 9 divided by 2.5 and y minus 7.5 which is equation number 2, சரிங்களா? which is equation yeah okay Sahana, but it was surprise for me. Okay, yes, happy for you da. So next வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல so the next வந்து calculation எப்படி பண்ணுவீங்க? இப்ப parabola equation நம்ம கொடுத்தாச்சு. so the next calculation எப்படி எடுப்பீங்க? So the next calculation எப்படி எடுப்பீங்கப்பா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதாவது ஓல இருந்து டி வரைக்கும் எக்ஸோட வேல்யூ நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ எப்படி எடுப்பீங்க? ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ எடுக்கும் போது ஸோ y become 0. நம்ம வெறும் எக்ஸோடது மட்டும்தான் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ y become 0, சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ புட் y equal to 0 மா, புட் y equal to 0. ஓகே, அப்போ so the equation 2 becomes x square equal to minus 9 divided by 2.5, 0 minus 7.5, 0 minus 7.5. அப்போ இங்க நமக்கு வேல்யூ என்ன வரும்? 9 divided by 2.5 into minus 7.5. so minus into minus என்ன ஆகும் அப்படின்னா it becomes positive. okay, அப்போ நமக்கு இங்க வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். so 9 into 7.5 divided by 2.5. so இதுல நீங்க டைரக்டா இவங்களை கேன்சல் பண்ணிரலாம். இவங்க 1 times and இவங்க வந்து 3 times வந்து நீங்க கேன்சல் பண்ணிரலாம். ஓகேவா? அப்போ நமக்கு x square equal to 27 இருக்காங்க, கரெக்ட்டுங்களா? x square equal to 27. ஓகே, ஸோ அதாவது 9 into 3 இருக்காங்க. 27 எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களை திருப்பி 9 into 3 தான் நீங்கள் மாற்றணும். ஏன்னா ஸ்கொயரிங் டேர்மை நீங்கள் ஆப்போசிட் சைடில் கொண்டு போவீங்க. ஓகேவா? ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 into 3 இருக்காங்க. அப்போ x is equal to 3 into square root 3. ஓகேவா? மீட்டர் யூனிட்ஸ் போட மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இவங்களோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 into root 3. 3 into root 3 meter. ஸோ புரிஞ்சுதாப்பா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கொஸ்டின் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ சஹானா 6:15க்கு ஸ்டார்ட் பண்ணுப்பா. 6:15க்கு இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்கா? Do you have any other doubts? ஸோ லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிருங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே, 3 into root 3ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு, சரிங்களா? ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் 5.5ல 9th question மா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியலி சஹானா
எஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து ஆன் லைட்டிங் அ ராக்கெட் கிராக்கர். ஐயோ இந்த ராக்கெட் ப்ராப்ளம் வந்து லைக் அந்த வாட்டர் ஃபவுண்டைன் அண்ட் இந்த ராக்கெட் ப்ராப்ளம் அந்த பிரிட்ஜ் ப்ராப்ளம் இது எல்லாமே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது இந்த ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்து பார்க்கும்போது ஏதோ நமக்கு ஒரு சில கொஷின்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு ஸ்மைல் வரும்ல, அந்த மாதிரி தான் இந்த கொஷின்லாம். ஓகே தேங்க்யூடா, தேங்க்யூ. பட் ஐ எம் ஆல்சோ மிஸ் யூ. ஓகே எஸ்பா. ஸோ ஆன் லைட்டிங் அ ராக்கெட் கிராக்கர். Okay, so it gets projected in a parabolic path and reaches a maximum height of 4 meter னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக அப்படி தான் நம்ம திவாலி டைம் ராக்கெட், ஸோ வாட் எவர் த ஃபெஸ்டிவல் நம்ம ராக்கெட் விடுறோம்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி ராக்கெட் விடுக்கும் போது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போகுது. அந்த ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ த மேக்ஸிமம் ஹைட் வில் பி 4 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. when it is 6 meter away from the point of projection. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதுலேருந்து ஒரு 6 மீட்டர், சரிங்களா, அதுல இருந்து ஒரு 6 மீட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஹைட் வந்து போகுது அப்படிங்கறத நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க, சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி இட் ரீச்சஸ் த கிரவுண்ட் 12 மீட்டர் அவே ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ அதே மாதிரி அந்த ராக்கெட் போயிட்டு நமக்கு 12 மீட்டருக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அந்த ராக்கெட் வந்து ரீச் ஆயிருதுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ராக்கெட் வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கறது நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா அந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். நெய்பர் ஆஃபீஸில், நெய்பர் வீட்டில், அதாவது வந்து அது லைக் அது ஃபேக்ட்ரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எஸ் that's really இருந்தாலும் சொல்கிறேன் நான் வீட்டில் இட் வாஸ் மை கசின்ஸ். ஓகே, ஸோ அது வந்து அந்த பக்கத்து இது ஆஃபீஸ் இல்லை, அது வந்து ஒரு குட்டி ஃபேக்ட்ரி மாதிரி. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிடுச்சு, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே எஸ்மா. ஸோ இப்போ வரைக்கும் அதை தெரியாமல் வேற நாங்கள் இது அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்கோன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ எஸ்மா. ஸோ நம்ம வந்து டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு கிராக்கர் வந்து ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ராக்கெட் வந்து இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து போய் இந்த இடத்துல ரீச் ஆயிருது. ஸோ இது இந்த பாயிண்ட் இது இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறோம். ஸோ இங்கேருந்து இப்படி போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும், கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். அரே எஸ் ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நம்மளோட வேர்டெக்ஸ்மா 0,0, சரிங்களா, நம்மளோட வேர்டெக்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தேன் 6 மீட்டர் இல்லையா, 6 மீட்டர்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு குவாட்ரண்ட்டே வேற, தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போ இது என்ன ஆகும், -6, -4னு வருவாங்க. -6, -4 அதோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மீட்டர்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், நமக்கு -6, -4னு இருக்கும், சரியா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ another end, it was one end. ஓகேவா. ஸோ அதே மாதிரி another endல போகும்போது என்ன ஆகும், it is 6, -4 or +4. yeah hi, it is -4 or +4 மா. ஹாய் சிவசக்தி, குட் ஈவினிங். எல்லாத்துக்கும் ஸ்கூல் லேட்டாக தான் முடியுதா? எல்லாருமே லேட்டாக தான் வரீங்களா? எத்தனை மணிக்கு நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு வரீங்க? 6, -4 இல்லையா. ஸோ அனதர் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6, -4னு இருக்குது. அப்போ இங்கேருந்து ஒரு 6 இருக்குது, இங்கேருந்து ஒரு 6 வந்து இருக்குது, கரெக்டுங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டோட்டல் வேல்யூ இங்கேருந்து ஒரு 6, இங்கேருந்து ஒரு 6 இருக்கா. இதோட டோட்டல் வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும், 12 இல்லைங்களா. இதோட டோட்டல் வேல்யூ வந்துட்டு நமக்கு 12 அப்படின்னு சொல்லி எடுப்போம், சரிங்களா. 12 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். என்ன படிச்சீங்க? 7 oh my god. ஓகே, வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங். ஓகேம்மா. ஸோ அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் நான் இப்போ வரைக்கும் நோட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்களா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ. ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதியிருப்பீங்க, ஏதாவது ஒரு கொஷின் பார்த்துட்டு அதில் எப்படியோ ஒரு தப்பு இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தப்பு வந்து உங்களுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ண தெரில அப்படின்னா ஸோ நீங்கள் உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகேவா. மேக்ஸில் மட்டும் இல்லை, எந்த சப்ஜெக்ட்னாலும் அனுப்புங்க. பட் மேக்ஸ் அப்படின்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ 9005050499 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா அதோட சொல்யூஷனை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா. எஸ் அப்படியா. ஓகேம்மா. ஓகே குட்.
சரிப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல இருக்கிற கிவன் வேல்யூஸ்ல எடுத்துக்கலாம். ஸோ PQ ஈக்குவல் டு 12 மீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அண்ட் பிங்கிற பாயிண்ட் வந்து -6, -4 அண்ட் Q பாயிண்ட் வந்துட்டு ஸோ 6, -4 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இதோட மேக்ஸிமம் ஹைட் நம்ம என்னென்ன எடுத்தோம்? மேக்ஸிமம் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 4 மீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ இதோட ஈக்குவேஷன், இந்த பேரபோலோட ஈக்குவேஷன் என்ன? சேம் அதே தான். இட் இஸ் ஓப்பன் டவுன்வர்ட். நோ, அப்போ நம்ம எப்படி எடுப்போம்? எக்ஸ் ஸ்கொயர், அடிக்கடி இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் தெரியாது, எழுத மாட்டாங்க. ஒரே நிமிஷம். யா, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay. சரிங்களா? -4ay. ஸோ இது வந்துட்டு நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட். இப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் மூலியமா பாஸ் ஆகுது அப்படிங்கும்போது அதை எந்த பாயிண்ட் நம்ம எடுப்போம்? 6, -4. சரியா? ஸோ இந்த பாயிண்ட் மூலியமா பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இட் பாசஸ் த்ரூ it passes through 6, -4. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. அந்த வேல்யூ சார்ஜ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75% இருக்கு. சரியா? எனி டைம் அது வந்து சார்ஜ் எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம இப்படி வந்து ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்போ அந்த டைம்ல அது எழுத மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி சார்ஜிங்கில் தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா x, y அப்படின்னு சொல்லி எடுப்போம் இல்லையா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. அப்போ 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a இன்ட்டு -4 அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்? 36 ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். -4ஏவே நான் டேரெக்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகேவா? ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதையே ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து -4a மட்டும் வச்சுட்டு -4 ஆப்போசிட் சைடில் கொண்டு வரேன். அப்போ இது -9 which is equal to -4a இருக்கும் இல்லையா? ஸோ மைனஸ் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு 4a ஈக்குவல் டு 9ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வேல்யூ கொண்டு வந்து எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ 9 into yன்னு சொல்லி வராங்க. சரியா? இவங்க வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். எதுக்காக நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம்? அருளரசன் கண்டிப்பா வரலாம். உங்களை நான் அந்த லைவ்லயும் நான் பார்த்தேன். சரியா? எப்போ ஒரு ஒன் ஃபைன் டே நான் பார்த்தேன் உங்களை இங்கே முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து ட்ரை பண்ணாம கிடையாது, ட்ரை பண்றேன். சரியா? ஓகேமா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லோப் அப்படிங்கிறது ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ வாட் இஸ் ஸ்லோப் ஃபார்முலா? ஸ்லோப்னா எப்படி எடுப்பீங்கப்பா? tan theta இல்லையா? நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். m ஈக்குவல் டு tan theta அப்படின்னு சொல்லி இருந்திருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ இந்த ஆங்கிள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனாலே நமக்கு ஸ்லோப் தான். அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எந்த சைடு ஆங்கிள் வந்து இருந்துச்சு? ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்ல நமக்கு ஆங்கிள் இருந்துச்சு இல்லையா? ஸோ டு ஃபைண்ட் தி ஸ்லோப். சரிங்களா? ஸோ ஸ்லோப்பை ஃபைண்ட் பண்ணுறேன். அப்போ எந்த பாயிண்ட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா -6, -4ங்கிற பாயிண்ட்ல. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நார்மலி நம்ம ஸ்லோப் அப்படின்னா பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது x, y அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈக்குவேஷனை வச்சு எப்படி ஸ்லோப் கண்டுபிடிப்பீங்க? எஸ் சிவசக்தி. ஓகே அருளரசன். எஸ் பிரிதேஷ், சஹானா. ஓகேடா? ஸோ இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் க்ரியேட்டிவ் பார்க்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போஸ்ட்போன் ஆயிரும். சரியா? ஸோ லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிடுங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டினில் சொல்யூஷன் நீங்களே தான் போட போகிறீங்க. நம்ம வந்து க்ரியேட்டிவாக பார்த்துடலாம். சரியா? ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. ஸோ நம்மளோட ஸ்லோப் என்னது? dy/dx. ஸ்லோப் அப்படிங்கிறது dy/dx. அப்போ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் த ஸ்லோப் வேல்யூ. ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் 2 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, அப்போ 2x ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? -9 இன்ட்டு dy. அப்படியா?
So dy by dx சரிங்களா, dy by dx. okay, so இப்போ வந்து dy by dx one side கொண்டு வந்துருங்க. so dy by dx is equal to minus 2x divided by 9. ஓகேவா, minus 2x divided by 9 சொல்லி வருமா? ஓகேவா, so dy by dx is equal to minus 2x divided by 9. இப்போ at point அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, so அந்த பாயிண்ட் வந்து நீங்க இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். so minus 6, minus 4 இல்லையா, அப்போ dy by dx is equal to minus 2. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு x இருக்குல்ல, so what is the x value here? so it is minus 6 no, so அந்த வேல்யூ இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. so minus 2 into minus 6, so which is divided by 9 அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப இந்த வேல்யூ நமக்கு என்ன ஆகும்ப்பா, minus into minus plus, so it becomes 12 by 9 ன்னு வரும். அவங்களையும் நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா you get dy by dx is equal to 4 by 3 அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. so இப்போ நம்மளோட dy by dx வந்து யாருப்பா, மறுபடியும் இருந்ததா வர dy by dx யாரு? இப்போ இவ்வளோ நேரம் மூச்சு மூட்டை நான் சொன்னேன்ல, சொல்லுங்க dy by dx யாரு? ஓகே சஹானா, ஓகே ஓகே டன். நம்மளோட ஸ்லோப் இல்லையா, ஸோ ஸ்லோப்பை தான் வந்துட்டு dy by dx ன்னு எடுத்திருக்கோம், கரெக்டுங்களா? எஸ். அப்போ tan theta equal to 4 by 3. ஸோ வாட் இஸ் த theta வேல்யூ ஹியர்? tan inverse of 4 by 3. ஸோ இதுதான் வந்து நம்மளோட angle of projection. புரிஞ்சுதா இந்த கொஸ்டின்? ஈஸியா இருக்கா, இல்ல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கா? இஸ் தேர் எனி டிஃபிகல்டிஸ் மா? ஓகேவா, நோ டவுட்ஸ் இல்ல? ஓகே, so the next question, so the 5.5 la the final question ma, so points A and B are 10 kilometer apart and it is determined from the sound of explosion heard at those points at different times that the location of the explosion is 6 kilometer closer to A than B. Show that the location of the explosion is restricted to a particular curve and find an equation of it. Okay, yes ma. so என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்க? what they are trying to say? என்ன சொல்ல வராங்க சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது, அதோட சவுண்டு வந்து கேட்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதோட சவுண்டு கேட்குது. ஓகேவா, அது எங்கேருந்து கேட்குது அப்படின்னா, ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைம்ஸில் அங்கே வந்து இருக்குது. சரியா, ஓகேவா. ஸோ ஐ வில் ட்ரா த டயக்ராம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அதோட டயக்ராம். சரியா, இந்த இடத்துல 2 பாயிண்ட் நான் எடுக்கிறேன். ஸோ ஒன் இஸ் A பாயிண்ட், ஒன் இஸ் B பாயிண்ட்னு எடுக்கிறேன். சரிங்களா, ஸோ A அண்ட் பின்னு சொல்லி 2 பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோமீட்டர். அப்படியா? ஓகே ஓகே. ஸோ இப்போ நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் எப்படி எடுப்பீங்க? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,0 அண்ட் இட் பிகம்ஸ் -5,0 அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. சரியா, இதில் இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் ஆஃப் த எக்ஸ்ப்ளோஷன் இஸ் 6 கிலோமீட்டர் க்ளோசர் டு A தேன் பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பியை விட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 கிலோமீட்டர் வந்து ஏக்கு வந்து க்ளோஸராக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஸோ அது அப்படியே சேஞ்ச் ஆகும். 1 செகண்ட். யா, ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு இது எக்ஸாக்டாக இந்த அளவுக்கு இருக்கு. நான் மெஷர்லாம் பண்ணல, பட் ஜஸ்ட் இமேஜின். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, ஸோ P of x, y இருக்கு, அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. சரியா, ஆக்சுவலி வந்துட்டு இது என்ன லைக் எதோட கோனிக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கோனிக்ஸ் வந்து எதுலன்னு சொல்லியிருக்கீங்க? இருங்க அருளரசன், வெயிட் பண்ணுங்க. எதோட டிஃபரன்ஸ் கேக்குறீங்க? A to B ஆ? A to B தான் நமக்கு வந்துட்டு 10 சொல்லியிருக்காங்களே. எலிப்ஸா, ஹைப்பர்போலாவா? யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இட் இஸ் an ellipse or hyperbola?
எலிப்ஸ் ஆர் ஹைப்பர்போலா. ஸோ எலிப்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சர்க்கிள், அதாவது வந்து செமி சர்க்கிளா நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். பேராபோலாங்கும் போது ஆல்ரெடி நமக்கு அப்படி இருந்திருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைப்பர்போலா, ரெண்டு சைடு பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைப்பர்போலால தான் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைப்பர்போலா தான். சரிங்களா? ஸோ இப்போ ஹைப்பர்போலோட ஜெனரல் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை வச்சு நம்ம எல்லாத்தையும் எழுதிடலாம். சரிங்களா? ஸோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த பிபி மைனஸ் பிஏ, அதாவது வந்துட்டு நம்மளோட 6ங்கிற டேர்முக்கு நான் இங்கே கொண்டு வரேன். ஸோ பிபி மைனஸ் பிஏங்கிற வேல்யூ இதோட டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஸோ பி அண்ட் ஏவோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸோ பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க. ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். which is எதை எடுப்பீங்க? எதை எடுப்பீங்க? இல்ல ஈஸி தான்டா, ஈஸி தான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா பிபி மைனஸ் பிஏ தான் கண்டுபிடிக்க போறீங்க. சரிங்களா? ஸோ பிபி அதாவது இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அண்ட் இதோட டிஸ்டன்ஸை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. சரிங்களா? அப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஆஃப் -5 ஸோ ஹோல் ஸ்கொயர்னு வருவாங்க. எஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா y - 0 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஆஃப், நான் கீழே எழுதுறேன், எக்ஸ் மைனஸ் 5 the whole square and y minus 0 the whole square which is equal to 6 ன்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? which is equal to மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் உண்மையாவே இது இம்பார்ட்டன்ட் தான். பட் அது அந்த அளவுக்கு கேட்டிருக்காங்களான்னு கேட்டா எனக்கு வந்து சொல்ல தெரியல. ஏன்னா வந்து இதை நான் பார்த்தது இல்லை அருளரசன். பட் இந்த எக்ஸசைஸே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதை வேணா நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்கம்மா. இதையே மறுபடியும் நான் இது எழுதுறேன். y ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, y square and here also y square which is equal to 6. சரிங்களா? இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயரிங் பண்றேன். சரிங்களா? ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயரிங் பண்ணோம் அப்படின்னா ஸோ டேர்ம்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்? எக்ஸ் பிளஸ் 5 the whole square plus y square minus of x minus 5 the whole square. and நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும். நான் டைரக்டா எழுதலாமா இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதணுமா? மைனஸ் இன்டூ பிளஸ் வந்து அந்த இடத்துல மைனஸ் ஆயிரும். சரியா? ஸோ நான் டைரக்டா எழுதலாம் இல்லையா? ஸோ மைனஸ் y ஸ்கொயர்னு வருமா? அப்படியா? ஆக்சுவலி இந்த இடத்துல ஆமாவா? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல வேற ஏதாவது டேர்ம்ஸ் மாறி இருக்கான்னு மட்டும் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இந்த இடத்துல? அதைத்தான் நானும் கேட்கிறேன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ இங்கே வந்து நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயரிங் எடுத்து இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஒயிட் டேர்மும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ஒயிட் டேர்மும் கேன்சல் ஆயிரும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கொயரிங் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 5 the whole square plus y square நான் எடுக்கிறேன். மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 the whole square plus y square நான் எடுக்கிறேன். சரி, அதாவது ஹோல் ஸ்கொயர் which is equal to 6 நான் எடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க ஏ இவங்க வந்து பின்னு வச்சுக்கலாம். a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ நமக்கு என்ன வரும்? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வருவாங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. அப்போ இது என்ன ஆகும்? எக்ஸ் பிளஸ் 5 the whole square பிளஸ் y ஸ்கொயர் the whole square. அடுத்தது பிளஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 the whole square பிளஸ் y ஸ்கொயர் the whole square. நெக்ஸ்ட் 2 into square root of x plus 5 plus y square into square root of x minus 5 the whole square plus y square which is equal to 36. 6 square. ஓகேவா? புரிஞ்சுதாமா? சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இவங்களை நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து
ஸ்கொயரிங் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஸ்கொயரிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம் இது பெரிய சம், அதனால தான் சொல்கிறேன் இதோட கேல்குலேஷனை நீங்கள் தான் போட போகிறீங்க, நான்லாம் போட போகிறது கிடையாது. கேல்குலேஷன் தாங்க, நீங்கள் பண்ண மாட்டீங்களா? கிரியேட்டிவ் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணுமா வேணாமா? அப்போ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் நமக்கு கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கேன்சல் பண்ணி எக்ஸ் பிளஸ் 5 த ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணுவீங்க. சரியா? ஓகேவா? எஸ். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் நமக்கு என்னென்ன வருவாங்கப்பா? ஸோ எக்ஸ் பிளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் and plus x minus 5 the whole square plus y square minus 2 into வந்து பாத்தீங்க அப்படின்னா square root of x plus 5 the whole square plus y square into square root of x minus 5 the whole square plus y square னு இருக்கு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லிட்டு நீங்கள் தனித்தனியா சஹானா இதுக்கு தான் நீங்க வேணுங்கிறது, இதனாலயே நான் உங்களை மிஸ் பண்ணேன். சரியாமா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லி ரெண்டு பக்கமாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் தட் இஸ் 25னு வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10x. ஸோ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 10x. ஓகேங்களா? ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருப்பாங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்மை நீங்கள் அப்படியே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இந்த டேர்மை அப்படியே இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேவாமா? ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை நீங்கள் அகெயின் வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணுவீங்க? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ அதில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே பாருங்கள், ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அதாவது எக்ஸ்ட்ரா மட்டும் நமக்கு கேன்சல் ஆயிரும். கரெக்டாக? 10x, அதாவது ப்ளஸ் 10x மைனஸ் 10x கெட் கேன்சல். ஸோ வாட் ஆர் த ரிமைனிங் வேல்யூஸ்? 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் அண்ட் ஹியர் வி ஹாவ் த வேல்யூ 15. 15 இருக்கா? ஓகேவா? அண்ட் இங்க ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஆகுது. ஈக்குவல் டு 36 மிஸ் ஆகுது இல்லையா? ஈக்குவல் டு 36 மிஸ்ஸிங் தானே? எஸ், இந்த இடத்துல ஈக்குவல் டு 36 இருப்பாங்க. ஈக்குவல் டு 36. இப்போ இந்த 36ஐ இங்கே நீங்கள் ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்துருங்க. இந்த இடத்துலயே நான் எழுதிக்கிறேன், மைனஸ் 36ன்னு எழுதிக்கிறேன். மைனஸ் 36 விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த வேல்யூ எடுத்து அப்படியே நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? எஸ், கிளியரா மேம்? ஸோ அகெயின் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 விச் இஸ் ஈக்குவல் டு சேம் இதே டேர்மை நீங்கள் அப்படியே வந்து காப்பி பேஸ்ட்டு தான். ஓகேவா? இதில் 2 வெளியே காமனாக எடுத்துருங்கம்மா. எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறத எழுதிக்கோங்க. ஸோ 7 விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். சரியா? ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு 2 கெட் கேன்சல். சரிங்களா? 2 கேன்சல் ஆயிரும். ஸோ த ரிமைனிங் வேல்யூஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இதில் வந்து 2 மட்டும் வராது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுவீங்களா? 36 காண போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுவீங்களா? இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைம்மா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் நீங்கள் ஸ்கொயரிங் பண்ணுறீங்க. சரிங்களா? ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்மா. ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயரிங் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க, அந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா போதும் தான். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து கிரியேட்டிவ் கொஷின் சால்வ் பண்ணலாம். நான் வாட்ஸ்அப் சேனலில் இதோட சொல்யூஷன் நான் போஸ்ட் பண்ணுவேன். அதில் வேணால் நான் சால்வ் பண்ணிவிட்டு நான் வேணால் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு நான் யோசிக்கிறேன். இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கிரியேட்டிவ் சால்வ் பண்ணலாமா இல்லை இந்த சொல்யூஷனை முடிச்சுட்டே போகலாம் மேம் அப்படின்னா? ஸோ வில் சால்வ். போதும் இல்லையா? போர் அடிக்குது இல்லை? ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ கிரியேட்டிவ் சால்வ் பண்ணிடலாமா? ஓகேம்மா. So the first question, find the equation of the ellipse whose foci are, the ரெண்டு foci கொடுத்துருக்காங்க and the length of latus rectum வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025லமா இந்த பாஸ்ட் இயர் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ 45th கொஸ்டினாக கேட்டிருந்தாங்கம்மா. அதில் வந்து பி கொஸ்டின். சரிங்களா? அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 5th சாப்டரில் டெஃபினட்டாக உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ 2025ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது ஒன்று கிரியேட்டிவ்
அண்ட் இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? 5.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன்னொன்று சொல்கிறேன், 5.5ல இருந்து கொஸ்டின் வராமல் இருக்கவே இருக்காது. ஒன்று அதுலேருந்து வரும், இல்லைன்னா அதோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த 5.5ல இருக்கிற 10 கொஸ்டினையும் தலையெல்லாம் என்ன படிச்சு முடிச்சிருங்க. ஓகேவா? எஸ்மா. ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி கண்டுபிடிப்பீங்க? இஸ் தேர் எனி ஐடியா? உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ரெண்டு ஃபோக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனி ஐடியா? ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கம்மா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, அது வந்து லேட்டஸ்ட் ரெக்டம்க்கு நம்ம எடுத்துக்கலாம். 2b ஸ்கொயர் டிவைடட் பை a ஈக்குவல் டு 6 ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் ஃபார் லேட்டஸ்ட் ரெக்டம். சரிங்களா? ஓகே, நம்ம சால்வ் பண்ணலாமா? ஸோ 2b ஸ்கொயர் divided by a equal to 6. சரிங்களா? அப்போ இது என்ன ஆகும்? 2b equal to 6a வரும். b square is equal to 6a divided by 2. So therefore b square is equal to 3a அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. சரி, நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்ப்பா? இப்போ ஒரு ஈக்குவேஷனை நான் எழுதி வச்சிருக்கேன். அடுத்தது ஃபோக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபோக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,1 அண்ட் அனதர் ஃபோக்கை இஸ் -2,1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ரெண்டு ஃபோக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? சென்டர் கண்டுபிடிக்கலாமா? சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் we need to find the center value h, k. So h, k. Center எப்படி கண்டுபிடிப்பீங்கப்பா? Okay சிவசக்தி. yes, center எப்படி find out பண்ணுவீங்க? So center is the midpoint of the center is the midpoint of the okay Pritesh, okay பட் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாவே நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ சென்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட். நோ, அப்போ இங்கே கொடுத்துருக்கிற ரெண்டு ஃபோக்கை வந்து யாரு? ஒரு லைன் செக்மெண்ட். கரெக்டா? ஒரு ஃபோக்கஸ் இந்த பக்கம் இருப்பாங்க, ஒரு ஃபோக்கஸ் இந்த பக்கம் இருப்பாங்க. அப்போ அவங்க ஆக்சுவலி வந்து லைன் செக்மெண்ட். கரெக்டுங்களா? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் செக்மெண்ட். h, k தான். ஏன் அதுல என்ன டவுட்டு? ஓகேவா? ஸோ இப்போ h, k அப்படிங்கிற வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ h is equal to, ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் அப்படிங்கும் போது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க எடுங்க x1 y1 x2 y2ன்னு சொல்லி எடுங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்? 2 plus of -2 divided by 2. அப்போ h is equal to 2 - 2 divided by 2. So therefore h is equal to 0. சரியா? அடுத்தது k வேல்யூ. ஸோ k எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதே மாதிரி தான் y டேர்ம்ஸை எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே சிவசக்தி, நீங்க அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து இதுவும் அதே மாதிரி தான். சரியா? அதே மாதிரி தான். சரிங்களா? அதே மாதிரி தான். ஓகே, ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 + 1 divided by 2 வருமா? ஸோ 2/2. ஸோ therefore k is equal to 1. சரியா? அப்போ நம்மளோட சென்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is 0, it is 0,1. சரிங்களா? it is 0,1 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் டு ஃபோக்கை, அதாவது ரெண்டு ஃபோக்கை இருக்காங்க இல்லையா, அவங்களோட டிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. சரிங்களா? ஸோ 2c ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா x1 - x2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 - y2 த ஹோல் ஸ்கொயர் இல்லையா? ஸோ இப்போ இந்த வேல்யூவை நீங்கள் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 2 - -2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 - 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்ன ஆகும்? நமக்கு 2 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஹோல் ஸ்கொயர்மா. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு 2 + 2 த ஹோல் ஸ்கொயர்னு வருவாங்க. அண்ட் இங்கே வந்து 0. சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல 4ன்னு வருமா? ஸோ 2c = 4. ஸோ 2c = நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்கொயர்னு இருக்காங்கப்பா. ஸோ இப்போ இங்கே நமக்கு ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ஸோ ரிமைனிங் வந்து 2c = 4 இருக்காங்க. அப்போ therefore c is equal to 4 divided by 2. ஸோ c is equal to 2 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? c = 1 கிடைச்சிச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ லேட்டஸ்ட் ரெக்டமோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருந்தோம். b square is equal to 3a அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டர்டான ரிலேஷன்ஷிப் இருக்கு. தட் இஸ் செமி மேஜர் செமி மைனர் அப்படின்னு சொல்லி ரெண்டு வேல்யூ நம்ம எடுப்போம். ஞாபகம் இருக்கா?
செமி மேஜர் அண்ட் செமி மைனர்னு சொல்லி ரெண்டு வேல்யூ எடுப்போம் சரிங்களா. ஸோ இப்போ அவங்கள நீங்கள் எடுத்துக்கலாம். தட் இஸ் செமி மேஜர் அப்படிங்கிறதையே செமி மைனர் அப்படிங்கிறது பின்னு சொல்லி எடுப்போம். அதோட ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்கு. தட் இஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க கரெக்டா. இப்போ இந்த இடத்துல நமக்கு சியோட வேல்யூ தெரியும், பி ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும் கரெக்டுங்களா. எதுக்கு சொல்றீங்க சஹானா? ஓகே, இங்க சியோட வேல்யூ தெரியும், பி ஸ்கொயரோட வேல்யூ தெரியும், அதை நீங்க இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சியோட வேல்யூ தெரியும் இல்லையா, தட் இஸ் 2 ஸ்கொயர் சரிங்களா. 2 ஸ்கொயர்னு இருக்கு. அடுத்தது ஏ ஸ்கொயர் மைனஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு என்ன வேல்யூ இருக்குமா, இட் இஸ் 3a சரிங்களா. 3a இருக்காங்க. அப்போ 4 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a. ஸோ therefore a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 சரிங்களா. இப்போ இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் கரெக்டுங்களா. ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது வந்து அது ஓகே தான். அது நம்ம எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் பிரிதேஷ். எசென்ட்ரிசிட்டி வேல்யூ கண்டுபிடிப்போம்ல, அதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை ஓகேவா. இப்போ இந்த இடத்துல ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்ப்பா. ஸோ மல்டிப்ளை பண்ணால் -4 கிடைக்கணும், ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா -3 கிடைக்கணும். அப்போ இங்கே என்ன ஆகும், -4 and 1 வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. -4 and 1. அப்போ நம்மளோட ஏ வேல்யூ வந்து என்ன ஆகும், ஸோ இட் இஸ் 4ன்னு ஒன்று வரும் அண்ட் -1ன்னு வரும். ஸோ அப்போ நம்மளோட ஆக்சிஸ் அதாவது லென்த் வந்து நெகட்டிவ்ல வர்றதுக்கு பாசிபிளே கிடையாது கரெக்டுங்களா. நெகட்டிவ்ல வர்றதுக்கு பாசிபிளே இல்லை, ஆமாவா. எஸ், அப்போ நம்ம இந்த இடத்துல ஏவோட வேல்யூ நம்ம என்ன எடுப்போம்ப்பா. ஸோ ஏவோட வேல்யூ சிம்பிளி யூ கேன் டேக் 4 சரிங்களா. ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ நமக்கு வராது, லென்த் நமக்கு நெகட்டிவ் வேல்யூல வராது. அப்போ ஏ ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுக்கிறீங்க. அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 16 ஓகேவா. ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. எஸ் சஹானா, a square is equal to 16 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்மா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு சி வேல்யூ தெரியும், ஏ வேல்யூ தெரியும், ஆனால் பி வேல்யூ தெரியாது கரெக்டா. ஆனால் பி ஸ்கொயருக்கு நம்ம என்ன எடுத்திருந்தோம், 3aன்னு எடுத்திருந்தோம். அப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 into 4. ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 ஓகேவா. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 ஆல்ரெடி போஸ்டட் இன் ஷார்ட்ஸ்மா, யூ கேன் செக் பிரவீன். எஸ், பி ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரியா. அப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் an ellipse இல்லையா. ஸோ நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் யாரா இருப்பாங்க, எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் y minus k the whole square divided by b square இருப்பாங்க, which is equal to 1 சரிங்களா. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் h, k னா யாருன்னு தெரியும், it is 0, 1 and a square is 16, b square is 12 சரிங்களா. b square is 12. இப்போ இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே லக்தீஷ் வர்ஷன், ஓகேம்மா, ஓகே சூப்பர், ஓகே கங்க்ராட்ஸ்பா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 16 ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 12ன்னு இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 1 ஓகேவா. எஸ், ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 16 ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 12 விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னப்பா, ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்பா சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. கொஸ்டினே மறந்துட்டீங்களா, ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 16 12 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ வரும், 16 12 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ வரும்பா, என்ன வேல்யூ வரும், 4 ஏ எப்படிதானோ எப்படி 4 வரும், 144 48
36 உள்ள 48 செக் பண்ணி பாருங்க சரியா. ஸோ 48 வந்து வருவாங்க சரிங்களா. அப்போ நமக்கு இங்கே ஆல்ரெடி வந்து 16 இருக்காங்க. ஸோ 16 கூட 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48 வருவாங்க. அப்போ நியூமரேட்டரும் என்ன பண்ணணும், நமக்கு 3யோட மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டுங்களா. எஸ் உமர் ஓகே ஓகே. அடுத்தது 12 இருக்காங்க சரியா. 12 கூட 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு 48 கிடைக்கும் ஆமாவா. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், சாரி 4 மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா. 4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு 48 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 4 இன்டூ y மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எடுக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த டேர்ம் அப்படியே ஆப்போசிட் சைடில் கொண்டு போங்க பார்க்கலாம். ஸோ 4 இன்டூ y மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 48. அதாவது இந்த 48 நீங்கள் ஆப்போசிட் சைடில் கொண்டு போறீங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும், 3x ஸ்கொயர் இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கப்பா. 4 இன்டூ y ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2y சரிங்களா. மைனஸ் 2y ஈக்குவல் டு 48. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 4y ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 8y ஈக்குவல் டு 48 சரிங்களா, ஈக்குவல் டு 48. ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 8y இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 4 இருக்காங்க, மைனஸ் 48 ஈக்குவல் டு 0. அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 8y மைனஸ் 44 ஈக்குவல் டு 0. So this is your final answer. இது creative question வாசன். Last year 2025ல creative question கேட்டிருந்தாங்க. நீங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸ்டாண்டர்ட் ஃபார்மோடயே நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது எப்படி நீங்க ஸ்டாப் பண்ணுவீங்க அப்படின்னா, எய்தர் இந்த ஈக்குவேஷனோட ஸ்டாப் பண்ணுவீங்க, அதாவது வந்துட்டு இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனோட நீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கனாலும் ஸோ அது வந்து ப்ராப்ளமே கிடையாது ஓகே. எஸ் ஸோ அவங்க சிம்பிளி வந்து ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷனோட நீங்கள் நிறுத்திக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நீங்கள் எடுக்கணுங்கிறது கிடையாது ஓகேவா. 12th இப்போ ஓகே, இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இது எழுதணுங்கிற நீட் இல்லை. ஸோ நீங்கள் சப்போஸ் கன்ஃபியூஸ்டாக அங்கே இருந்தீங்க, ஸோ எனக்கு வந்து இதுக்கப்புறம் சொல்யூஷன் வந்து போகணும் அப்படின்னா இதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு 2 to 3 minutes ஆகுமா, ஸோ இதை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் பெட்டர். சப்போஸ் நமக்கு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மாட்டிப்போம் சரியா, இதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மாட்டிக்குவோம். அதனால இதுக்கு கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க சரியா ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரூவ் தட் த எலிப்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஹைப்பர்போலா. எஸ் சஹனா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஹைப்பர்போலா சரியா. ஸோ இன்டர்செக்ட் ஆர்த்தோகனலின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2 பாயிண்ட் யா எஸ், ஸோ எலிப்ஸும் ஹைப்பர்போலாவும் இன்டர்செக்ட் ஆர்த்தோகனலி அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இன்டர்செக்ட் ஆர்த்தோகனலினா என்ன ப்ரூவ் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணுவீங்கப்பா, அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஹாய் மோனிஷா. Is there any idea? வெரி குட் சஹனா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா m1 இன்டூ m2 ஈக்குவல் டு -1, அதாவது 2 ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு அதோட பர்பெண்டிகுலர் கண்டிஷனை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். m1 இன்டூ m2 ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். இட்ஸ் ஓகே சஹனா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே. எஸ் சிவசக்தி வெரி குட்மா. அனிதா குட்பா. ஸோ பர்பெண்டிகுலர் கண்டிஷன் நீங்கள் வந்து எடுக்கணும் கரெக்டுங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எலிப்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க கரெக்டா. ஸோ x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. ஸோ திஸ் ஒன் இஸ் எலிப்ஸ் ஈக்குவேஷன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஹைப்பர்போலா. ஸோ ஹைப்பர்போலா என்ன கொடுத்துருக்காங்க, x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4னு கொடுத்துருக்காங்க விச் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ சிம்பிளி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. எஸ் ஆருள் அரசன் குட்பா ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிளி இது ரெண்டை வந்துட்டு நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம்ப்பா ஓகேங்களா. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுவோம், இது கேன்சல் ஆயிரும் அண்ட் இங்கே வந்து 6y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்போ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4/6 அண்ட் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 2/3 கிடைக்கும் சரிங்களா. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 2/3 ஓகே. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த y ஸ்கொயரோட வேல்யூவை நம்ம வந்துட்டு எய்தர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எஸ் ஆர் லெசன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் y ஸ்கொயர் இன்
ஈக்குவேஷன் நம்பர் 2 சரிங்களா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ 2/3 சரியா, 2/3 which is equal to 4. அப்போ இது என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4/3 equal to 4னு வருவாங்களா. ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டு வந்துருங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் equal to 4 plus 4/3. now you have to take the LCM. ஸோ 12 plus 4 divided by 3ன்னு வருவாங்க சரியா. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் is equal to 16/3. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் கிளியரா. ஓகே, ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற பாயிண்ட் தான். ஸோ ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, அது அப்படியே x1 ஸ்கொயர் y1 ஸ்கொயர்னு எடுத்துட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை நம்ம வந்து இந்த இடத்துல கன்சிடர் பண்ணி நம்ம இங்கே எழுதுறோம் சரியா. ஸோ x1 ஸ்கொயர் which is equal to 16/3 and y1 ஸ்கொயர் which is equal to 2/3 அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க சரிங்களா. இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் கரெக்டா. ஓகேமா. ஸோ இப்போ வந்து ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா. ஸோ இது வந்துட்டு இன்டர்செக்ட் ஆர்த்தோகனலி அப்படின்னா நம்ம பெர்பெண்டிகுலர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கேன்சல் பண்ணுறேன். ஸோ கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ வந்து கிடைக்குது, தட் இஸ் ஒய் ஸ்கொயர். அந்த ஒய் ஸ்கொயர் வேல்யூவை எய்தர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் செகண்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு வந்து x1 ஸ்கொயர் அண்ட் y1 ஸ்கொயருங்கிற ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா எலிப்ஸ் ஈக்குவேஷனும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அண்ட் வந்துட்டு ஹைப்பர்போலா ஈக்குவேஷனையும் நீங்க என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ எலிப்ஸோட ஈக்குவேஷன் என்னன்னு கொடுத்துருந்தாங்கம்மா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 இல்லையா. இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் சரியா. அடுத்தது ஹைப்பர்போலா. ஸோ ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் என்னன்னு கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் ஸ்கொயர் minus 2y square equal to 4 சரியா. ஸோ இவங்க ரெண்டு பேத்தையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -1 வருதா வரலையா அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இதை கண்டுபிடிங்க. உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். 9005504499 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா. எஸ் சரியா. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டு பேர்த்தோட ஸ்லோப் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, தட் இஸ் டிஃபரன்ஷியேஷன். ஸோ டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும். அந்த வேல்யூவை நீங்கள் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள் சரியா. மறக்காம ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பி விடுங்க. ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு நான் அனுப்புகிறேன், இந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் எனக்கு அனுப்புங்க சரியா. ஓகே, ஸோ தேங்க்யூமா, தேங்க்யூ ஆல். see you next class and advance happy Independence Day. ஓகேவா, என்ஜாய் யோர் டேமா. தேங்க்யூ, பாய்.